ஏசப்பா முழு உலகத்துக்காகவும் அவர் மரித்தார். உலகத்தின் மத்திய பாகத்திலே அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அவர் 12 சீசர்களும் அந்த சக்கரத்துக்கு எப்படி ஆர்ச் இருக்கிறதோ அதை போல 12 சீசர்களும் 12 பக்கங்களிலே 4 பக்கங்களிலும் சென்று அவருடைய சத்தியத்தை அறிவித்து அவரை ஜீவனுள்ள தேவன் என்று நிரூபித்தார்கள். கொஞ்ச காலத்திலே தோன்றி அதிகமாக சீக்கிரமாக பரவினது கிறிஸ்துவ மார்க்கம் தான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் இந்த கிறிஸ்துவ மார்க்கம் கிடையாது. அதனால் அபிஷேகம் பெற்று அவர் ஆவியை ஊற்றினார். ஆவியை பெற்ற ஜனமே, துவக்கத்திலே நீங்கள் எவ்வளவு எழுப்புதலாக இருந்தாலும் அது நல்லதுதான். ஆனால் உங்கள் முடிவு, கடைசி காலத்திலே முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். அவர் மேல் பூரண விசுவாசமாக இருக்க வேண்டும். அவருக்காக அவருடைய சித்தம் செய்ய வேண்டும். அப்படியாக இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.